பல விஷயங்கள்ல திறமையா செயல்படக்கூடிய குழந்தைகளுக்கு கூட படிப்புன்னு வரும்போது அவங்களுடைய கவனத்திறன் இல்லை அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களுடைய கவலையா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் அவருடைய லேர்னிங் ஸ்டைலினுடைய அடிப்படையில 3 வகையா பிரியிறாங்க. அதாவது சிலர் விஷுவல் லேர்னரா இருக்காங்க, சில பேரு ஆடிட்டரி லேர்னரா இருக்காங்க, சில பேரு கைனெஸ்தெடிக் லேர்னரா இருக்காங்க. அதாவது லேர்ன் பை சீயிங், லேர்ன் பை லிசனிங் அண்ட் லேர்ன் பை டூயிங். ஸோ கற்றல் முறையில இந்த 3 வகையில பிரிஞ்சிருந்தாலும், அதை நினைவில் வைத்துக் கொள்வது, அதாவது ஞாபகத்துல வைத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்துல 5 வகையா பிரியறாங்க. சில பேருக்கு அந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது சீயிங் அடிப்படையில, அதாவது பார்வையின் அடிப்படையில இருக்கும். சில பேருக்கு அந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது லிசனிங் அடிப்படையில, அதாவது கேட்கும் திறனினுடைய அடிப்படையில இருக்கும். சில பேருக்கு அவர்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் அடிப்படையில இருக்கும். இன்னும் 2 வகையில இவங்க மனிதர்கள் வேறுபடுறாங்க. அதுல ஒரு சில பேருக்கு டாக்டைல், அதாவது சாமர்த்தியத்தின் அடிப்படையில அவருடைய நினைவாற்றல் இருக்கும். இன்னும் ஒரு சாராருக்கு பார்த்தீங்கன்னா, திங்கிங், யோசனையின் அடிப்படையில அவருடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி மனதை மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்களை திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் திறனத்த என்ன சொல்றோம்னா தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த தாட் ப்ராசஸ்ல இந்த 5 வகையில எந்த வகை ஒருத்தருக்கு மிஞ்சி இருக்குது, அதாவது அதிகமா இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமா தெரிஞ்சு அந்த வழியில அவங்களுக்கு பாடங்களை கொடுத்தாலோ இல்ல பாடங்களை திரும்ப ஆம், நினைவூட்ட முயற்சி பண்ணாலோ அவங்களுடைய நினைவாற்றல் மங்காம இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. புரியுது இல்லைங்களா? உதாரணத்துக்கு பார்வையின் அடிப்படையில நினைவு கொள்பவர்கள், அதாவது தாட் ப்ராசஸ் சீயிங் தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது விஷுவல் தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு சாதாரணமா புக்ல உள்ளதை வாசிச்சாலோ இல்லது ஒரு வீடியோ வழியில அவங்களுடைய பாடங்களை கவனிச்சாலோ அவங்க அவங்களுடைய மனசுல அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப தோண்டிக்கிட்டு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல அவங்களுக்கு எந்த சிரமம் பட மாட்டாங்க. ஸோ இவங்க ஒரு வகையில சேஃப். இன்னொரு டைப் லிசனிங் டைப் உள்ளவங்களுக்கு, அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்ததையே மனசுல நல்லா உள்வாங்கியிருப்பாங்க. இது தவிர வேற யார்ட்டையாவது கிளாஸ்ல நடக்கக்கூடிய அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல வேறொரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்றதை கூட இவங்க தெளிவா உள்வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களும் ஒரு வகையில சேஃப் ஆயிடுறாங்க. இந்த ஆக்ஷன் வகை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பார்த்ததையோ கேட்டதையோ அது யார்கிட்டயாவது பகிர்ந்திருந்தால், யாருக்காவது சொல்லி கொடுத்திருந்தாலோ இல்ல அதை அவங்களே எழுதி பார்த்திருந்தாலோ அவங்களுக்கு நினைவுல இருக்கும். புரியுது இல்லைங்களா? ஆனா இந்த டாக்டைல் வெர்ஷன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களையும் இந்த திங்கிங் வெர்ஷன்ல உள்ளவங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம புரிஞ்சு அவங்கள வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த டாக்டைல் குணம் கொண்டவங்க, அவங்க நெருக்கடியான சூழ்நிலையில அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் அவங்களுடைய நினைவுல தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்கும். புரியுது இல்லைங்களா? அப்போ இவங்களை கொஞ்சம் அமைதியா விட்டு ஒரு சூழல் நெருக்கடி சேலஞ்சஸ் நிறைய கொடுத்து இவங்களுக்கு படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி, அந்த முயற்சிகள் அவங்களுடைய நினைவுல திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும். அப்போ இந்த படிப்பும் இந்த சேலஞ்சின் அடிப்படையில கொடுக்கும்போது அவங்க ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதே மாதிரி இந்த திங்கிங் பேட்டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களை அமைதியா விட்டு கொஞ்சம் நிதானமா கையாள வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே பிடிக்காது. புக்க படிக்கிறது இவங்களுக்கு இடையூறு தான். ஒருத்தருக்கு சொல்றத கேட்கறதும் கூட இவங்களுக்கு ஒரு இடையூறா தான் நினைப்பாங்க. சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணா நம்மளையவே அவங்களுக்கு ஒரு இடையூறா பார்ப்பாங்க. அப்ப இவங்களை கொஞ்சம் நிதானமா விட்டு அமைதிப்படுத்தி, அந்த அமைதியான நிலையில அவங்களுக்கு என்னென்னலாம் பாடமாக சொல்லி கொடுக்குறோமோ அல்லது அவங்களையே சுயமா யோசிக்க வச்சாலோ, அதை ஒரு ஒர்க்கா அவங்க பண்ண ஆரம்பிச்சாலோ அவங்களுடைய நினைவாற்றல் நல்ல விதமா பெருகி வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆக ஒருத்தருடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது அவங்களுடைய கற்றல் முறையில மட்டும் கிடையாது, அவங்களுடைய தாட் ப்ராசஸ்னுடைய அடிப்படையில இருக்கு. அப்படிங்கிறதுனால இதை துல்லியமா ஒரு அளவீடோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஒரு நல்ல ஒரு உதவியா இருக்குது. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுடைய வளர்ப்புக்கும் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ரொம்ப அவசியமானது.
இதன் அடிப்படையில ஒருத்தருடைய நினைவாற்றலை நல்லபடியா ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். நன்றி.